அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் திரு இன்பதுரை அவர்களை பேச அன்போடு அழைக்கிறேன். தமிழ்நாட்டின் பெண்கள் பாதுகாப்பு அப்படின்னா உத்தரப்பிரதேசில் என்ன ஆச்சுன்னா அப்படின்னு உடனே மாநிலத்துக்கு எங்க தமிழ்நாட்டில் நடக்கிற தேர்தல் இங்க என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க. உடனே முஸ்தபா உள்ளிட்டவர்கள், நான் அவருக்கு பதில் சொல்ல விரும்பல, ஏன்னா என்னுடைய நேரத்தை ஏன்னா போட்டி திமுகவுக்கும் அண்ணா திமுகவுக்கும் மட்டும்தான். இந்த முஸ்தபா அவர் சார்ந்திருக்கிற இயக்கம் விஜய் விஜய் கட்சி, நான் தான் முதல்ல அவருக்கு ஆதரவாக குரல் கொடுத்தேன். கரூரில் தவறான இடத்தில் உங்களுக்கு கொடுத்தது தவறு என்று முதலில் குரல் கொடுத்தது அதிமுக. அவர் தவக இப்பொழுது அரசியல் பிள்ளை பிடிக்காரர்கள் பிடியில் சிக்கி இருக்கு. அதுக்கு அடுத்தபடியாக நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவர் பேசினார், அருமையா பேசுறாரு. ஆனா அந்த கருத்துக்கள் எல்லாமே கடல்ல பெய்கிற மழையை போன்றது, யாருக்கும் பலன் அளிக்க. இப்போ ஆனா எல்லாருக்கும் ஒரு விஷயத்துல ஒன்றுபடுகிறாங்க, திமுக அகற்றப்பட வேண்டிய சக்தி என்பதில் ஒன்றாக இருக்கு. அப்படின்னா அதை அந்த சக்தியை ஒன்று திரட்டி அகற்றணும். அதற்கு வல்லமை மிக்க ஒரே தலைவர் யார் என்றால் அண்ணன் எடப்பாடி. கூட்டணி அழைப்பா இல்ல அதாவது நோக்கம் என்ன? திமுக அகற்றணும். இல்ல முஸ்தபாவுக்கு திமுக தொடரட்டும் என்ன இருக்கா சொல்லுங்க, அல்ல அவருக்கு இருக்கா சொல்லுங்க. நோக்கம் ஒன்றுதான். எனவே தான் நான் என்ன சொல்றேன், அண்ணா திமுக அகற்றும். இப்போ எனக்கு நிறைய விஷயங்களை பேசினார் எழிலரசன், அவருக்கு பேசுறதுக்கு அதிக நேரத்தை நீங்க கொஞ்சம் தரணும். அவர் சொல்றாரு, அவருடைய தலைவர் திரு ஸ்டாலின் சொல்றாரு, எடப்பாடியாருக்கு தன்னுடைய கூட்டணியினுடைய பேரு என்ன பேர் வைப்பேன்னே தெரியல அப்படின்றார். நான் கேட்கிறேன், திராவிட முன்னேற்ற கழகம் அமைத்திருக்க கூட்டணிக்கு பேர் மதச்சார்பற்ற கூட்டணி. அதுல ஜவாஹிருல்லா இருக்கார். ஆமா, அவருடைய இயக்கத்தின் பேர் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம். அவர் என்ன ஜவாஹிருல்லா இஸ்லாத்தை துறந்து விட்டாரா? இல்லைன்னா கூட்டணியில் இருக்கிறார். அதே கூட்டணியில் இருக்கிற இனிகோ இருதயராஜ், அவர் கிறிஸ்தவ நல்லெண்ண இயக்கம். அவர் என்ன இயேசு கிறிஸ்துவை மறுதலித்து விட்டாரா? இல்ல. அப்படி இருக்கும்போது அந்த கிறிஸ்தவம் இஸ்லாமியம் என்ற பெயரில், மதத்தின் பேரில் இயக்கம் நடத்துகிறவர்களை கூட்டணியில் வச்சுக்கிட்டு அதற்கு பேர் மதச்சார்பற்ற கூட்டணின்னு சொன்னா யார் சார் காது தாங்குமா? நான் எதற்காக சொல்கிறேன் என்றால் பாஜகவோடு சேர்ந்துடக்கூடாதான். சரி, பாஜகவோடு முதல்ல சேர்ந்தது யாரு? தமிழ்நாட்டில் சேர்ந்தது யாரு கேட்டால் பாஜகவோடு நீங்க சேர்ந்தீர்களா இல்லையா? அதே சரி, நாங்க தான் முதல்ல சேர்ந்தோம். நீங்க சேர்ந்தீர்களா? இல்ல நீங்க சேர்ந்தீங்களா இல்லையா? நீங்க சேர்ந்தீங்களா இல்லையா கேட்டா குறைந்தபட்ச செயல் திட்டமா, குறைந்தபட்ச செயல் திட்டத்தில் நாங்க சேர்ந்தோம். ஏங்க என்னங்க உங்க குறைந்தபட்ச செயல் திட்டம்னா எங்க மருமகனுக்கும் என் பேரனுக்கும் ஒரு மந்திரி பதவி. இதா அடல் பிகாரி வாஜ்பாய் முரசொலிமாறனுக்கு மூச்சு நிறுத்தும் வர அது அவங்க பாஜக கூட்டணியில் இருக்கிறாங்க. மூச்சு போகும் வர இறுதி சடங்கை செய்துவிட்டு விமானத்தில் திரும்பி, இந்துக்கள் தெரியும் இது போன்ற துக்க நிகழ்ச்சியில் கலந்து கொண்டா உடனே வீட்டுக்கு போய் நீராடுவது வழக்கம். அவர் நள்ளிரவில் போய் நீராடிட்டு வெளியே வர்றாரு, திராவிட முன்னேற்ற கழகம் அவரை கை கழுவிடுச்சு. நாங்க எதுக்கு பாஜகவோட சேர்ந்தோம் என்று கேள்வி கேட்கிறீர்களே. இந்த பாஜக ஒரு சனாதனி என்று 98 99 உங்களுக்கு தெரியலையா? அதற்கு முன்பு நீங்க கூட்டணியில் இருக்கும்போது தெரியலையா? நீங்க மந்திரி சபையில் இடம்பெற்று புழங்கினீர்களே, அவர்கள் வீட்டிலே புழங்கினீர்களே, அப்பொழுது தெரியவில்லையா? எதற்காக சேர்ந்திருக்கிறோம் என்றால் திராவிட முன்னேற்ற கழக அரசை வீட்டுக்கு அனுப்புவதற்கு அது ஒத்த கருத்துடைய கட்சிகள் கூட்டணியில் இருக்கணும்னு கூப்பிட்டோம். ஆக இப்போ பாஜகவை நிறைய சொல்றீங்க. நான் கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவன். பாஜகவுடைய கருத்திலே அனைத்து இந்திய அண்ணா திராவிடம் எல்லாருக்கும் உடன்பாடு கிடையாது. அவர்களுக்கு வேற கருத்து இருக்கு, கொள்கை இருக்கு, எங்களுக்கு வேற கருத்து இருக்கு, கொள்கை இருக்கு. நாங்கள் திராவிட இயக்கத்தின் பாரம்பரியத்தில் வந்தவர்கள் என்று நாடாளுமன்றத்திலே பிரதமரை வைத்துக் கொண்டு பேசியவன் இந்த இன்பதுரை. ஆனால் உலகத்திலே பாம்பாட்டிகள் தேசம் என்று இந்தியாவை அழைத்தார்கள். அந்த தேசத்தை 4வது பெரிய பொருளாதாரமாக உயர்த்தி காட்டியவர் மோடி. நம்மை அடிமைப்படுத்தி இருந்தது பிரிட்டிஷ். பொருளாதாரத்தில் நமக்கு பின்னால இருக்கு. அப்படிப்பட்ட சாதனை நிகழ்த்தி காட்டியவர் மோடி. எனவேதான் அவருடைய ஆதரவை நாங்கள் பெற்றிருக்கிறோம். அவங்க 3 விஷயத்தை கட்டமைக்கிறார்கள். நான் இங்கு சொல்லணும்.
ஒன்று, யார் முதலமைச்சருங்கிறது தான் தேர்தல். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது டெல்லிக்கும் தமிழ்நாட்டிற்கும் இடையிலே நடைபெறுகிற தேர்தல். இல்லடா, ஸ்டாலினுக்கும் எடப்பாடியாருக்கும் இடையிலே நடக்கிற தேர்தல். மக்கள் முடிவு எடுப்பார். இந்தி திணிப்பான். ஒருவர் இறந்து விட்டாராம். இந்திய திணிச்சு மக்களை சுட்டு கொண்டது காங்கிரஸ். அவரை இடுப்பில் தூக்கி வச்சுக்கிட்டு நீங்க பேசலாமா? இந்தி திணிப்பை பத்தி பேசலாமா? இந்தியை துணித்தது, முதல்ல திணித்தது யார்? காங்கிரஸ் கட்சி. தமிழர்களை சுட்டு குவித்தது யார்? காங்கிரஸ் கட்சி. அந்த கட்சி அப்படின்னு யார் சொல்றா? நீங்க ஒரு படம் எடுத்து வெளியிட்டீங்களா சார், அதுல பார்த்து இந்த தலைமுறை தெரிஞ்சிடுச்சு சார். அப்ப நீங்களே சொல்றீங்க, ஆனா பழியே பாஜக மேல போடுறீங்க. விட்டுருங்க, நான் அதுக்குள்ள போக விரும்பல. இந்தியை திணித்தீங்க, சரி. இந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போம். அது இப்போ ஏன் வருது? 5 வருஷமா இருந்துச்சு இல்லை உங்க ஆட்சியில்? அதே தானே, அங்கே தானே இருந்துச்சு. அப்பெல்லாம் வராம உங்க கட்டமைப்பு என்னன்னா, எடப்பாடியாரோடு மோதினால் ஜெயிக்க முடியாது, எனவே டெல்லியை காட்டி வெற்றி பெற வேண்டும் என்ற தந்திரத்தை நீங்கள் வைத்திருக்கிறீர்கள். அடிமை என்று ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள். யாருக்கு? பாஜகவுக்கு அதிமுக அடிமையா? நான் சொல்கிறேன், தமிழ்நாட்டில் அதிமுக அரசாங்கம் இருந்தபோது வேல் யாத்திரை நடந்ததா? RSS பயிற்சி நடந்ததா? இல்லை. நாடாளுமன்ற மத்திய அரசினுடைய அதிகார மையமாக இருக்கிற கவர்னர் 7.5 என்று ஒரு திட்டத்தை எடப்பாடியார் கொண்டு வருகிறார். அந்த திட்டத்தை அதற்கு ஆளுநர் ஒப்புதல் தர வேண்டும், ஜிஓ போடுறதுக்கு. முடியாதுன்னு சொல்லலை, வைத்துக்கொண்டு நாளை கடத்துகிறார். எடப்பாடியார் எழுந்தார். அவர் ஒரு விவசாயி. அவர் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் படித்தவர் அல்ல, சாஸ்திரா பல்கலைக்கழகத்தில் சட்டம் படித்தவரும் அல்ல. ஆனால் 162 ஆர்டிகல் 162 என்ற ஒரு சட்ட பயிர்வை பயன்படுத்தி ஆண்மையோடு உத்தரவு போட்டவர். அடுத்த நாள் கவர்னர் மாளிகை எடப்பாடியார் முன்பு மண்டியிட்டு நின்றது. நாங்களா அடிமை? ஆக அடிமை என்ற பெயரை சொல்லி வடநாட்டுக்காரர்களை சுட்டி காட்டி தமிழர்கள் காதிலே பூவை சுற்றி நம்முடைய பையிலே, நம்முடைய இடுப்பிலே ஏறி அமர்ந்து நமது பையிலே இருக்கிறதை திருடி கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தை வீட்டுக்கு அனுப்புகிற வேலையை தமிழர்கள் ஒவ்வொருவரும் செய்ய வேண்டும். எனவே கண்ணை மூடிக்கொண்டு முடிவெடுங்கள், கண்ணை திறந்து கொண்டு இரட்டை இலைக்கு வாக்களியுங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன். வணக்கம். நன்றி திரு இன்பதுரை.